தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. வனாந்திரம் வயல்வெளியாகுதல். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. தேவன் விரும்புகிற தேவ சித்தத்தை அது நிறைவேற்றும். தேவன் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நாம் நம் வாழ்வில் தேவனுடைய வசனத்திற்கு அதற்குரிய மெய்ஸ்தானத்தை தர வேண்டும். தேவனுடைய வசனத்தை சாதாரணமாய் எண்ணுவது உணர்வில்லாமை. தேச தலைவர் ஏதாவது கூறும்போது அதை ஜாக்கிரதையாய் எடுத்து பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியிடுகிறார்கள். எல்லாரும் அதை குறித்து பேசுகிறார்கள். எப்படி நாம் தேவனுடைய வசனத்தை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள முடியும்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரின் வாயிலிருந்து அது வரவில்லையா? உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களிலேயே மிகவும் விலையேற பெற்றது இதுவே. உங்கள் வாழ்க்கையை குறித்து அது கூறுவதெல்லாம் நிஜம். அது நிச்சயம் நிறைவேறும். ஏனென்றால் அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்கிறது. தேவனுடைய வசனம் எப்பொழுதும் செயல்படுத்தும். அது நோக்கம் நிறைந்தது. அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. சிலர் கேட்கலாம், பின் ஏன் அது எனக்கு பலன் செய்யவில்லை? தேவன் வசனத்தை மழைக்கு ஒப்பாக்குகிறார். மழை பெய்கிற இடத்தை பொறுத்து பலன் செய்கிறது. மழையை நல்ல நிலத்தில் பெய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். அது வீணாய் கடந்து செல்ல விடாதீர்கள். முதலாவதாக நாம் வசனம் நமது இருதயத்தின் நல்ல நிலமாக மாற்ற அனுமதிக்க வேண்டும். பின் வசனம் உங்கள் வனாந்திரத்தை தோட்டமாக மாற்றும். பேசப்பட்ட வார்த்தையான ரேமா உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதற்கு செவி கொடுப்பதற்கு சில வழிகள் உண்டு. தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து வாசித்து நேசியுங்கள். நீங்கள் செவி கொடுத்ததற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்கள். அது என்ன சொன்னாலும் விசுவாசியுங்கள். தேவன் தம் வார்த்தையின் மூலம் உங்களோடு பேச ஊக்கமாக வாஞ்சியுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.